வணக்கம். வெல்த் மேனேஜ்மெண்ட் செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இன்னைக்கு நம்ம போன கேள்விக்கான பதில் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு அடுத்த அசைன்மெண்ட் 1.1.6 வந்தாச்சு. சரியா? லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்? அதாவது நல்ல முயற்சி செஞ்சு உழைச்சி நல்ல வழியில பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? முயற்சி செஞ்சுதான் நம்ம பணத்தை சம்பாதிக்கணும், அதுதான் நமக்கு செல்வங்களை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. யாரெல்லாம் தனக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க மத்தவங்க இகழ்ச்சிக்கு ஆளாகாம நல்ல முறையில பணத்தை சேர்க்கணும் நல்ல வழியில அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்படி முயற்சி செஞ்சு நல்ல வழியில பணத்தை சேர்க்கறதுனால பெருசா எதுவும் பணத்தை சம்பாதிக்க முடியாதே அப்படின்ட்டு கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு நீங்க சில உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட போய் இதே கேள்வியை கேட்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்றார் அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்ப யார் ஒருத்தங்க இங்க ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா? இப்ப யார் ஒருத்தங்க நல்ல வழியில பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, தன்னோட இன்பத்தை பத்தி நினைக்கவே மாட்டாங்களாம். சரிங்களா? தன்னோட இன்பத்தை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. அவங்க யாரோட இன்பத்தை பத்தி நினைப்பாங்க? தன்னுடைய குடும்பத்தார். சரிங்களா? தன்னுடைய ஃபேமிலி. சரிங்களா? ஃபேமிலி, சுற்றம், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய நல்ல அவங்களுடைய நன்மைகளை பத்தி அவங்களோட இன்பத்தை பத்தி தான் நினைப்பாங்களாம். சரிங்களா? யாரால இது முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தங்க நல்ல வழியில நேர்மையா முயற்சி செஞ்சு உழைச்சு அந்த பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்களாலதான் இது முடியும். தன்னோட இன்பத்தை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தாரோட இன்பத்தை பத்தி தான் நினைப்பாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க, நல்ல வழியில அந்த பணத்தை சம்பாதிச்சு தன்னுடைய ஃபேமிலிக்கு இருக்கிற கஷ்டங்களை போக்கி அவங்கள நல்லா இன்பமா வாழ வைப்பாங்களாம். அதனால இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு தூண் மாதிரி இருப்பாங்க. தூண்னா என்னது? பில்லர். இப்ப வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பில்லர் போட்டுதான் என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட்டுக்கு அந்த வீட்டை கட்டுவாங்க. அந்த பில்லர் தான் என்னது, அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதே மாதிரி இந்த மாதிரி யாரு நல்ல முயற்சி செஞ்சு நல்ல வழியில பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்கதான் என்னது, அந்த ஃபேமிலிக்கான ஸ்ட்ரென்த், அந்த பில்லர், அந்த தூண். சரிங்களா? அந்த தூண் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரிங்களா? யாரால இது முடியும்? நல்ல வழியில முயற்சி செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறவங்களால மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. இது எந்த திருக்குறள் அப்படின்னா, ஆள்வினை உடைமை அப்படின்ற அதிகாரத்துல, இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண். அதாவது யார் ஒருத்தங்க தன்னுடைய இன்பத்தை விரும்பாம இருக்காங்களோ, அடுத்தது எப்பவுமே தான் செய்யக்கூடிய வேலையில கண்ணும் கருத்தமா இருந்து அந்த வேலைய நல்ல வழியில முயற்சி செஞ்சு முடிக்கணும், நல்ல வழியில அந்த வேலையை செஞ்சு முடிச்சு பணம் சம்பாதிக்கணும்னு யார் ஒருத்தங்க விருப்பமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய கேளிர், அதாவது தன்னுடைய சுற்றம் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய துன்பம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் போக்கி எப்படி இருப்பாங்க, ஒரு தூண்டும் தூண், அதாவது அவங்க ஃபேமிலியே தாங்கக்கூடிய ஒரு தூணா இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இங்க நமக்கு அந்த கேள்விக்கான பதிலா சொல்லி தராங்க. ஓகே செல்லக்குட்டீஸ். சரி, இன்னைக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, இப்படி யார் ஒருத்தங்க தன்னுடைய குடும்பத்தையே தாங்கக்கூடிய தூணா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய செயலா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கேள்வியா வைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பதில சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்க பட்டூஸ். ஓகே, தேங்க்யூ so மச்.